உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஸோ பொதுவாக எந்த கிரகங்கள் சேர்ந்தா நல்ல பலன் கொடுக்கும்? கிரக சேர்க்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. குரு கேது பற்றி ஒன்றா சொல்லலாம். மூல நூல்களில் கோடீஸ்வர யோகம் அதாவது சொல்கிறாங்க, குரு கேது இணைவு கோடீஸ்வர யோகத்தை தரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. குரு கேதுக்கு பரிகாரம் என்ன பண்ணலாம்னா, யானை தானம் கொடுக்கறது நல்லது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் தானம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வசதி இருக்கிறவங்க கொடுக்கலாம் தாராளமாக. இல்லைன்னா யானைக்கு வெல்லம், இந்த மாதிரி கரும்பு, இந்த மாதிரி தானமாக கொடுக்கறது நல்லது. இப்போ நிறைய பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாலாரிஷ்ட தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா என்ன சார், அது எதுக்காக அது போட்டிருக்காங்க? பிறந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் கோச்சார ராகு தொட போறாரு அப்படின்னா அது ஏதோ ஒரு கண்டத்தை சுட்டி காட்ட போகுதுன்னு அர்த்தம். குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன? குரு புஷ்ய யோகம் வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் இணைந்த நாள் தான் இந்த குரு புஷ்ய யோகம். மனதார பிரார்த்தனை பண்ணா அது சக்சஸ் ஆகிற நாள் தான் இந்த குரு புஷ்ய யோகம். மாந்தி அப்படின்னா என்ன சார்? மாந்தி பத்தி நிறைய நூல்கள்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறாங்க. மாந்தி பார்க்கணுமா? மாந்தின்றது இறந்து போன ஆத்மா அப்படின்னு அர்த்தம். மாந்தி ஒரு தோஷத்தை உணர்த்துறாருன்னு அர்த்தம். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனல்ல தொடர்ந்து ஆன்மீகம் ரீதியாக நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் வரோம். அதன் மூலம் நிறைய தீர்வுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க பிரசன்ன ஜோதிடர் மற்றும் ஜோதிட ஆச்சாரியா ஆனந்தவேல் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் இந்த கிரக சேர்க்கை அதை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகம், இப்போ செவ்வாய், சனி, அந்த மாதிரி கிரகங்கள் சேர்ந்தால் ஒவ்வொரு பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக எந்த கிரகங்கள் சேர்ந்தால் நல்ல பலன் கொடுக்கும்? கிரக சேர்க்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது எந்த கிரக சேர்க்கை சேர்ந்தாலும் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஏதாவது ஒரு கிரக சேர்க்கையை பற்றி சொல்லணும்னா குரு கேது பற்றி ஒன்றா சொல்லலாம். மூல நூல்களில் கோடீஸ்வர யோகம் அதாவது சொல்கிறாங்க, குரு கேது இணைவு கோடீஸ்வர யோகத்தை தரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கேல யோகம்னு பேர். ஆனால் கோடீஸ்வர யோகம் தான் சொல்கிறாங்களே தவிர ஆனால் யாரும் இது வரைக்கும் கோடீஸ்வரர் ஆனதாக தெரியல. ஆனால் மூல நூல்களில் அப்படி தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த கேல யோகம் என்ன செய்யுதுன்னா, அதிகமாக கடன் வாங்க வைக்கிது. கடனை வாங்கி வச்சுட்டு ஆன்மீக நாட்டத்தை கொடுக்க வருது. அப்போ குருன்னா குழந்தை, அப்போ கேதுன்னா பற்றுட்டு இருக்குது. அப்போ குரு கேது அப்படின்னா குழந்தைங்க மேலே பற்று இல்லாமல் இருக்கிறது நல்லது. இப்போ பொதுவாக இந்த குரு கேது இணைவு கடனை அதிகமாக வாங்க வச்சு ஆன்மீகத்தில் கொண்டு போகிற நிலைமையை தான் கொடுக்குதே தவிர கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கறது இல்லை, கோடீஸ்வரராக ஆக்குறது இல்லை, கடன்காரனாக ஆக்குது, அதிகப்படியான கடனாலேயே தான் ஆக்குது. ஸோ குரு கேது குழந்தைங்க மேலே பற்று இல்லாமல் இருக்கிறது சிறப்பு. அதே மாதிரி குருன்னா சாதுக்கள்னு அர்த்தம். போன ஜென்மத்தில் சாதுக்களுடைய பாவத்தை சுமந்துருக்குறாங்கன்னு அர்த்தம். குரு கேது, கேதுன்னா அதுக்கு அந்த கர்மாவை சுட்டி காட்டுது. குருன்னா சாதுக்கள்னு அர்த்தம். சனி கிரகம் பார்த்துருக்கு 3-7-10 இருக்குன்னா அது பிரம்மதி தோஷமாக இருக்குதுன்னு சொல்ல வருது. இந்த குரு கேது இணைவு இருக்குது. வீட்டில் ஏதோ ஒரு டோர் மூடாமல் இருந்துச்சுன்னா அந்த பிரம்மதி தோஷம் அந்த கிரக சேர்க்க வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு 4 டோர் இருக்குன்னு வச்சிங்களேன், அதில் ஒரு டோர் ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் அந்த டோர் மூடவே வராது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆச்சாரி கூடுவாங்க, மர டோரை மாற்றுவாங்க, பிளாஸ்டிக் டோரை மாற்றுவாங்க, அந்த ஒரு டோர் மட்டும் பிரச்சனைக்குரியதாக இருக்குன்னா அது ஏதோ அந்த கிரக சேர்க்க வேலை செஞ்சிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். சனி கிரகம் பார்த்துச்சுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு பிரம்மதி தோஷத்துக்கு இணையான ஒரு இதுதான் அந்த குரு கேது இணைவு. அதே மாதிரி இந்த குரு கேது இணைவு சுப ஆதிபத்தியம் பெறும்போது தான் அந்த பணங்காசை அதிகமாக பார்க்க முடியும். சுப ஆதிபத்தியம் பெறணும். அந்த குரு நல்ல ஆதிபத்தியமாக இருந்தால் அந்த யோகத்தை கொடுக்கும். கடன் ஈஸியாக கிடைக்கிற யோகத்தை தான் இது கொடுக்குது குரு கேது. ஏன்னா கேட்ட இடத்துல கடன் கிடைச்சிருது நம்பிக்கை பேரில். மற்ற கிரக சேர்க்கைக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இந்த குரு கேது இருக்குன்னா ஈஸியாக கடன் கேட்டால் கிடச்சிடுது. எங்கே போனாலும் இப்போ சேங்ஷன் ஆகிடும். பேங்க்கில் லோன் கேட்டால் சேங்ஷன் ஆகிடும். அதே மாதிரி குருன்னா கணக்காளர்னு அர்த்தம். அப்போ கேஷியர் வேலையில் அதிகமாக ஈடுபாடு இருப்பாங்க. இந்த ஏதாவது நிதி நிறுவனத்துலேயோ இல்லை ப்ரைவேட் பேங்க்ஸோ, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பேங்க்ஸு, அவங்க அங்கே கேஷியர் பணியில் இருக்கக்கூடிய ஆளுங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி கேதுனா சட்டப்படியான இந்த டோக்கன் போடுறது, ஹாஸ்பிட்டலில் டோக்கன் போடுற ஆள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துக்கு பார்த்திங்கன்னா குரு கேது தொடர்பு இருப்பாங்க. அதே மாதிரி இதில் குரு கேது சந்திரன் தொடர்பு பெறும்போது ஹோட்டலில் கேஷியர் வேலையாக இருப்பாங்க. புதன் தொடர்பு பெறும்போது குரு கேதுவோட புதன் தொடர்பு போது வங்கியில் இதுவாக இருப்பாங்க. அதே மாதிரி சுக்கிரன் தொடர்பு பெறும்பொழுது
கோயிலில் டோக்கன் போடுறது, இந்த மாதிரியான ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணுறது, திருப்பதியில் ஆன்லைனில் டிக்கெட் போடுறாங்க இல்லையா, இந்த தொடர்பு பெறும்போதெல்லாம் அந்த சம்பந்தமான வேலைகளை செய்கிறவங்களா இருப்பாங்க. குருன்னா ஜோதிடம், சாஸ்திரம், இதில் ஏதோ ஒரு தவறு கர்மா பண்ணிட்டது, குருவுக்கு துரோகம் பண்ணுறது, இந்த மாதிரியான பாவ கர்மா செய்யும்போது இந்த இந்த காலகட்டத்தில் அந்த கர்மாவை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வருது. கேதுவுக்கு 12ல் குரு இருக்கிறான்னு வச்சிங்களேன், க்ரீன் கார்டு சிட்டி கிடச்சிரும். கேதுவுக்கு 12ல் குரு இருக்கும்போது க்ரீன் கார்டு சிட்டி கிடச்சிரும். இப்போ அப்ராடில் இருக்கிறாங்க, சார் எனக்கு இத்தனை க்ரீன் கார்டு கிடைக்கல அப்படின்னா, கேதுக்கு 12ல் குரு இருந்தாருன்னா கண்டிப்பாக கிடச்சிரும், வெயிட் பண்ணுங்கன்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். அதே கேதுக்கு 2ல் குரு இருந்தால் கிடைக்காது, வந்துடுங்க, ரிட்டன் வந்துடுங்க, உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சு, தசா காலம் வேறு முடிஞ்சிடுச்சு, உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிச்சு, நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். அதே மாதிரி வக்கர சனியுடன் குரு கேது இருந்துட்டாருன்னா துறவு நிலை, மோட்ச நிலை, அதை குடும்பத்தை விட்டு வெளியே போயிடுறது, தேசாந்திரம் போடுறது, அந்த மாதிரியான நிலைமைகளை கொடுத்துருது. குருன்னா அடங்காத தன்மைன்னு அர்த்தம். ஸோ குழந்தைங்க மேலே குழந்தைங்களுக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணி பாடுபட்டு இப்போ படிப்பு செலவு அது பண்ணாலும் கூட குழந்தைங்க விசுவாசமாக இருக்க மாட்டாங்க. ஸோ அது இவ்வளோ காலம் நீ எனக்கு சோறு போட்ட, இன்னொரு 15 நாள் சோறு போடு, நான் இப்போ தனி கொடுத்தணும் போட நீ இன்னும் அந்த மாதிரி அந்த குழந்தைங்க எவ்வளோ செஞ்சாலும் அவங்களுக்கு திருப்தி இல்லாத நிலைமை தான் ஏற்படும். அப்போ குழந்தைங்க மேலே பற்றுட்டு இருக்கிறது நல்லது. கேதுன்னா கடன், குருன்னா கோயில்னு அர்த்தம், திருப்பணி. இவங்க என்னென்னா போன ஜென்மத்தில் ஒரு தர்மகர்த்தா பதவியில் இருந்திருப்பாங்க, அதில் முறைகேடு நடந்திருக்கலாம். அதே மாதிரி கோயில் சொத்துக்கள், அதுக்கப்புறம் பிரார்த்தனை விட்டு போயிடுறது, அப்புறம் வாக்குறுதி கொடுத்துட்டு நிறைவேறாமல் செய்கிறது, கோயில் குடமுழுக்கு பணி, கும்பாபிஷேகத்துக்காக டொனேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாமல் விட்டு போயிடுறது. ஸோ அந்த கர்மாவை அப்படி தான் சுட்டி காட்டுது. இந்த ஜென்மத்தில் அந்த கர்மா இருக்குது. அது அந்த கர்மாவை தீர்க்கத்துக்கு இந்த ஜென்மத்தில் அந்த ஜனனகால ஜாதகத்தில் குருக்கு இது தொடர்பு இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் அந்த குரு தட்சணை கொடுக்காம குரு சாபத்தை பெறுறது, தொடர்ந்து குருகுலத்தில் படித்து தட்சணை கொடுக்காம வெளியேறுறது. ஸோ இதெல்லாம் அந்த குரு சாபனையை சுட்டி காட்டுது. அதே மாதிரி குருன்னா குழந்தைங்கன்னு அர்த்தம். நம்ம குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய கல்வி, திருமணம், பெண் குழந்தைகளாக இருந்தால் கன்னிகாதான திருமணம், இதை செய்யாமல் விட்டு போயிடுறது போன ஜென்மத்தில். இன்றைக்கும் நடைமுறையில் அந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் வயசான காலத்தில் என்னை பார்த்துக்க ஆள் இல்லை, இருக்கிற ஒரு பெண்ணையும் நான் கட்டி கொடுத்துட்டேன்னா அப்படின்னு சொல்லி கட்டி கொடுக்காமலே வச்சுருக்குறாங்க. நான் என்னோட கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் எங்கே போவேன் அப்போ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் நடக்குது. அது ஆண் வாரிசாக இருந்தாலும் பெண் வாரிசாக இருந்தாலும். ஸோ இது இன்றைய நடைமுறையிலையும் இருக்குது. இதே மாதிரி போன ஜென்மத்தில் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த கடமையை செய்யாமல் விட்டு போன கர்மா இந்த ஜென்மத்தில் தொடருதுன்னு அர்த்தம். குருக்கேதுக்கு பரிகாரம் என்ன பண்ணணும்னா, யானை தானம் கொடுக்கறது நல்லது. யானையை தானம் கொடுக்கணும்னா அது யானை கண்டிப்பாக கொடுக்க முடியாது, யானை விற்கிற விலைக்கு. ஆனால் நிறைய பேர் இந்த தானம் கொடுத்துருக்குறாங்க, கோயிலுக்கு யானை கொடுத்துருக்குறாங்க. நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் தானம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வசதி இருக்கிறவங்க கொடுக்கலாம் தாராளமாக. இல்லைன்னா யானைக்கு வெல்லம், இந்த மாதிரி கரும்பு, இந்த மாதிரி தானமாக கொடுக்கறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உழவார பணி செஞ்சு இந்த கர்மாவை தணிக்கலாம். இன்றைக்கி நிறைய உழவார பணி நடைமுறையில் நிறைய செய்கிறாங்க எல்லாருமே. நிறைய பேர் இன்றைக்கி உழவார பணியில் ஈடுபடுறாங்க, கோவில் சுத்தம் செய்கிற வேலையில் ஈடுபடுறாங்க. அதே மாதிரி பசு கன்று கோயிலுக்கு தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஸோ இதெல்லாம் கர்மாவை கழிக்கிறதுக்கான இது. நம்ம கருட புராணத்திலே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு இந்துவும் தன்னுடைய வாழ்நாளில் பசுவும் கண்ணும் தானமாக கொடுக்கணும். அசிபத்திர வனம், வைதர்ணிய நதி அப்படின்னு ஒரு நதி இருக்குது. அது மலஞ்சலம் சுடுதண்ணி நிறைஞ்ச ஒரு நதி. அது நம்முடைய இறுதி ஆன்மா மேல் லோகத்தில் போகும்பொழுது அந்த நதிக்கரையை தாண்டி தான் போகணும். அப்போது கேட்குற கேள்வி அந்த நீ இப்போ பசு கண்ணு தானமாக கொடுத்தியா அப்படின்னு கேட்பாங்க அந்த லோகத்தில். அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இந்த நதியை கடக்கணும். அப்போ நம்ம ஒரு வேளை கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாம் கொடுத்த பசுவும் கண்ணும் மேலே நிற்கும். அதோடைய வாழை பிடிச்சிக்கிட்டு இந்த நதிக்கரையிலேருந்து அந்த நதிக்கரையில் தாண்டி வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த ஆன்மா கோலோகத்தை தாண்டி மோட்ச லோகத்துக்கு போகுது. இந்த மாதிரி நிறைய லோகம் இருக்குது, 7 லோகங்கள் இருக்குது இந்த ஆன்மா பயணிக்கிறது. இந்த மாதிரி கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பசுவும் கண்ணும் கண்டிப்பாக ஒவ்வொரு இந்துவும் நம்ம சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. எப்படி ஒரு இஸ்லாமியர்களுக்கு மெக்கா ஒரு புனித பயணமாக இருக்கோ, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு எப்படி அவங்களுடைய சாஸ்திரப்படி ஒரு பயணம் எப்படி முக்கியமாக இருக்குதோ, அந்த மாதிரி ஒவ்வொரு இந்துவும் தன்னுடைய வாழ்நாளில் பசுவும் கண்ணும் தானமாக கொடுக்கணும். அப்போது இந்த குரு கேது இருக்குது, ஜனனகால ஜாதகத்திலே இருக்குது அப்படின்னா இவங்கெல்லாம் பசுவும் கண்ணும் தானமாக கொடுக்கறது இந்த கர்மாவிலேருந்து வெளியே வர்றதுக்கு மிகப்பெரிய சிறப்பு. குருன்னா தங்கம். அப்போ ஏழை கன்னி பெண்களுக்கு திருமணமாக போகுது அவங்களுக்குன்னா தாலி தானம் கொடுக்கறது சிறப்பு. 1, 3, 5, 9 இந்த மாதிரி எண்ணிக்கை அடிப்படையில். வசதி இல்லாதவங்க ஒருத்தர் கொடுங்க, வசதி இருந்தால் ஒரு 7, 8, 7, 9, 11. இப்போ நிறைய
திருமணங்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு திருமணம் செய்கிறாங்க, தாலி தானம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் அந்த கர்மாவிலேருந்து வெளியே வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதே மாதிரி குருனா கடலை. ஸோ வெள்ளைக்கடலை தானமாக கொடுக்கறது கோயிலில், அவங்களுடைய சக்திக்கு பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி குரு கேது ஜனனகால ஜாதத்தில் இருக்குது, இந்த கர்மாவிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா வெள்ளைக்கடலை சுண்டல் தானமாக கொடுக்கும் பொழுது இந்த கர்மாவிலேருந்து வெளியே வந்துடலாம். குருனா மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து. ஸோ இந்த கர்மாவிலேருந்து வெளியே வரும் பொழுது இந்த பரிகாரங்களை செய்யும்போது அடுத்த கட்ட நிலைமைக்கு இவங்க வந்துருவாங்க. கடன்லேருந்து மெயினாக வெளியே வந்துருவாங்க. குரு கேது இணைவு கண்டிப்பாக கடனை கொடுத்தே தீரும். ஸோ இது வந்து வெளிவந்து அடுத்த கட்ட நிலைமைக்கு இந்த பரிகாரங்களை செய்யும்போது கொண்டு போய் சேரும். மதிப்பு, மரியாதை, தரம், வாழ்க்கை தரம் உயரும் கண்டிப்பாக. இப்போ நிறைய பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாலாரிஷ்ட தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா என்ன சார், அது எதுக்காக அது போட்டிருக்காங்க? பாலாரிஷ்ட தோஷம், அதாவது பாலானா குழந்தைன்னு அர்த்தம், பாலாரிஷ்ட தோஷம்னு அர்த்தம். இது என்னன்னா லக்னத்தையோ இல்லை லக்னாதிபதியோ ராகு கேது தொட போறாரு, பிறந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் கோச்சார ராகு தொட போறாரு அப்படின்னா அது ஏதோ ஒரு கண்டத்தை சுட்டி காட்ட போகுதுன்னு அர்த்தம். பாலாரிஷ்ட தோஷம்னு அர்த்தம். அப்போ 2-3 ஆண்டுகளுக்கு அந்த தோஷம் இருக்கும். ஏன்னா 1.5 ஆண்டுகள் கோச்சாரத்தில் ராகு பயணிக்க போறாரு. அப்போ அந்த லக்னத்தையோ லக்னாதிபதியோ தொட போகுதுன்னா அந்த குழந்தைக்கு பாலாரிஷ்ட தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அப்போது அந்த குழந்தைய கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. நிறைய வீடுகளில் ஜாதகம் அவ்வளோ சீக்கிரம் எழுத மாட்டாங்க. அதிகபட்சம் ஒரு சில கம்யூனிட்டிஸ் எல்லாம் வந்து 12 வருஷம் ஆனாலும் எழுதுறது இல்லை ஜாதகத்தை. 12 வயசுக்கு பிறகு தான் ஜாதகமே எழுதுவாங்க. அப்போ அந்த பாலாரிஷ்ட தோஷம் இருக்குன்னா 2-3 வயசுக்கு குழந்தைய கவனமாக பார்த்துக்கணும்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த குழந்தைக்கு கடுமையான காயத்தை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் பாலாரிஷ்ட தோஷம்னா. லக்னத்தையோ லக்னாதிபதியோ அந்த ராகு கேது தொடப்போகுது அப்படின்னா கொஞ்சம் குழந்தைய கவனமாக கேர் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. பார்த்தீங்கன்னா குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன சார்? இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. குரு புஷ்ய யோகம்னு வரும். பஞ்சாங்கம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், மற்றபடி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. குரு புஷ்ய யோகம் வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் இணைந்த நாள் தான் இந்த குரு புஷ்ய யோகம். இந்த நாளில் வந்து ராகு காலம் இல்லாமல் யமகண்ட நேரமாக இல்லாமல் அன்றைக்கி ஒர்க்கிங் டேஸாக இருந்தாலும் கூட வீட்டில் இருந்தோ இல்லை ஆஃபீஸில் இருந்தோ மனதார பிரார்த்தனை பண்ணால் அது வந்து சக்ஸஸ் ஆகிற நாள் தான் இந்த குரு புஷ்ய யோகம். இந்த குரு புஷ்ய யோகம் என்னென்னா வருஷத்தில் ஒரு 2 நாள் வந்து அதிகம். போன வருஷம் ஒரு 3 வருஷம் வந்தது, இந்த வருஷம் 2 நாள் வந்திருக்கு. இந்த வருஷம் 2024. ஒரு சில ஆண்டுகள் சுத்தமாக வரவே வராது. அந்த நாளும் அந்த நட்சத்திரமும் இணையிற நாள் தான் குரு புஷ்ய யோகம். அது மனதார நம்ம பிரார்த்தனை பண்ண சக்ஸஸ் ஆகிற நாள் தான் குரு புஷ்ய யோகம். இந்த வருஷத்துக்கான குரு புஷ்ய யோகம் 2 நாள் இருக்கு. அந்த 2 நாள் இருக்குது. அந்த 2 நாள்ல நம்ம அதை பார்க்கணும். அந்த நம்ம சித்திரை மாசம் நம்ம பஞ்சாங்கம் வாங்கும் போதே அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த நாளை நோட் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த நாளில் போய் நம்ம வழிபாடு பண்றது நல்லது. ஓகே சார். இப்போ நீங்க ஒரு சேனல்ல வந்துட்டு நேர்காணல சொல்லியிருந்தீங்க, ஸ்தம்படம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருந்தீங்க. ஸ்தம்படம் அப்படின்னு என்ன சார்? ஏன்னா ஸ்தம்படம்ன்றது ஜோதிடத்துல ரொம்ப ரேரா கேள்விப்படாத ஒரு பெயர். புதுசா இருக்கு. ஆமா, இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நடைமுறையில கோச்சாரத்துல வக்கர சனி போயிட்டு இருக்குது. இந்த வக்கர சனி ஆரம்பிச்ச நாள் பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி. அந்த ஒரு கிரகம் முன்னோக்கி வந்துகிட்டே இருக்குது. அது முன்னோக்கி வரும் பொழுது வக்ரம் ஆகுது அப்படின்னு சொன்னா அது டேர்னிங் ஆகுது. அந்த டேர்னிங் ஆகிற எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் தான் ஸ்தம்படன் பேர். அது ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். ஒரு குருவுக்கு 5 நாள், சனி கிரகத்துக்கு 5 நாள், இப்படி அந்த வக்கரம சூரியனை நெருங்கும் பொழுது 5, 6, 7, 8, 9 இடங்கள்ல இந்த கிரகங்கள் வக்கரம் ஆகிற நிலையில காலத்தில் அந்த கிரகங்கள் முன்னோக்கி வந்துட்டு இருக்கிற கிரகங்கள் அது திரும்ப ஆரம்பிக்கிற நேரம் தான் வக்கரம். அந்த திரும்புது பார்த்தீங்களா, அது அந்த நாள் திரும்புகிற கால அளவு தான் ஸ்தம்படன் பேர். அதே மாதிரி அந்த வக்கர நிவர்த்தி ஆக போகுது. இப்போ அந்த திரும்பி ரிவர்ஸில் போயிடுச்சு, திருப்பி அது முன்னோக்கி வரப்போகுது. முன்னோக்கி வக்கர நிவர்த்தி ஆகிடுச்சு. 140 நாட்கள் சனி வக்கர நிவர்த்தி ஆகிட்டாரு. மறுபடியும் அது வக்கர நிவர்த்தி ஆகிட்ட பிறகு அது முன்னோக்கி வரப்போறாருன்னா மறுபடியும் அது திரும்ப எடுத்துக்கிற காலம் பார்த்தீங்களா, அது அந்த காலங்கள் ஸ்தம்படம். இந்த ஸ்தம்படத்தில் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம எந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் அது அப்படியே பலிதமாயிடும். உதாரணத்துக்கு கோவத்தில் இனி நான் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு ஏதாவது வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா பிரிஞ்சு போன தம்பதிகள் பிரிஞ்சு போனவங்க தான் வரமாட்டாங்க. கோச்சிக்கிட்டு அப்பா கோச்சிக்கிட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னா அப்பா வருவாரா, பிரசனம் போட்டு பார்த்தா ஸ்தம்பட காலமாக இருக்கும், வரமாட்டார், போனவர் திரும்பி வரமாட்டார், இனி உங்கள் குடும்பத்தோட சேர்ந்து வாழ மாட்டார். அதே மாதிரி பையன் ஏதாவது வார்த்தையை விட்டுட்டா இந்த காலகட்டத்தில், நீ செத்தா வராத, நான் செத்தா நான் வரமாட்டேன் அப்படின்னு ஏதாவது வார்த்தையை விட்டானா அந்த பையன் போனதான் தாயோடைய ஈமை கிரியத்தில் கூட கலந்துக்க மாட்டான் இந்த ஸ்தம்படம் காலத்தில். அப்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் ஒரு ஜோதிடரே என்ன சொல்லுவாருன்னா, ஏதாவது ஒரு மன அழுத்தத்தில் இத்தனை வருஷம் இப்போ ஜோதிடத்துறையில் இருந்தேன், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, என்னத்தை ஜோதிடம் பயின்று என்னத்தை ஏதாவது வார்த்தையை விட்டுட்டோம்னா அந்த வார்த்தையை அப்படியே வாங்கிக்கும்.
அப்போ ஸ்தம்பனம். பழையபடியும் அவர் 0 லெவலில் வந்து நின்றுடுவார். ஓ. அவருடைய நாலேஜ் ஜோதிட ஞானம் கம்ப்ளீட்டாக 0 லெவலில் வந்துடும். அப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். இப்போ ஜோதிடர்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் சனி வக்கரம் ஆரம்பிக்குது, அது வக்கர நிவர்த்தி. ஆனால் இந்த ஸ்தம்பனம் காலம் தெரியாது. சரி சார், இந்த காலகட்டத்திலே ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ சனி ஸ்தம்பனம் காலங்களில் ஒரு குழந்தை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்துடும். அந்த பூர்வீக வீட்டில் வாழ விடாது. சனியுடைய காரகத்துவம் பூர்வீகம். அந்த பூர்வீக வீட்டில் வாழ விடாது. இப்போ புதன் வக்கர ஸ்தம்பன காலத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அதோடைய அறிவு வந்து 0 லெவலில் இருக்கும். படிப்பு என்ன டியூஷன் வச்சாலும் அந்த குழந்தைக்கு ஏறாது. அப்போ அந்த ஸ்தம்பனம் காலங்களில் பிறக்கிற குழந்தை அதோடைய காரகத்துவத்தை விட்டு வெளியே தள்ளிடுது. இதுதான் ஸ்தம்பனம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஜோதிடர்களுக்கு இது பர்டிகுலராக அந்த ஸ்தம்பனத்தை பற்றி நம்ம தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சொல்கிறோம், எல்லாருக்கும் மீடியாவில் இன்டர்வியூவில் கொடுக்குறோம். நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் பார்க்காம இருப்பாங்க. அப்போ அவங்களாம் என்னன்னா நம்ம எதுவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது நல்லது. வார்த்தைகளை கடுமையாக இப்போ அதே ஸ்தம்பனம் காலத்துல வந்துட்டு நல்ல விஷயங்கள் பேசினா அதுவும் பழிச்சிருமா? நல்ல விஷயம் பேசினா நல்லது தானே, ததாஸ்துன்னு ஆகிட போகுது. ஒரு நல்ல விஷயம் பேசுகிறோம், இப்போ ஒரு பேசிகிட்டே இருக்கும்போது எப்பப்பா அவனுக்கு ஏதோ 1 லட்ச ரூபா வரப்போகுதுன்னா நம்ம ததாஸ்துன்னு ததாஸ்து நம்ம சுற்றி தேவதைகள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம திரும்ப திரும்ப ஒரு வார்த்தைகளை பேசும்பொழுது அந்த தேவதைகள் என்ன சொல்லுது, ததாஸ்துன்னு சொல்லிட போகுது. ஸோ அப்போ நம்ம நல்லதையே பேசணும். திரும்ப 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 எனக்கு பணம் வரப்போகுது பாசிட்டிவாக பேசும்போது அந்த தேவதைகள் என்ன சொல்லுது, ததாஸ்துன்னு சொல்லிடுது. இப்போ மற்ற இதில் வந்து ஆமீன் ஆமீன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளை சுற்றி ஒரு தேவதைகள் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம நல்லதே பேசும்போது திரும்ப திரும்ப அது ததாஸ்துன்னு சொல்லிட்டா தீர்ந்து போச்சு. இல்லை நம்மளே ததாஸ்துன்னு சொல்லிடலாம். ஒரு கிண்டலாக சொல்ல போகுது, நீ என்னப்பா கோடீஸ்வரன், நம்ம உடனே என்ன சொல்லணும், என்ன கிண்டல் பண்ணுறியான்னு சொல்லக்கூடாது, உன் வார்த்தை பழிக்கிட்டோம்ப்பா ததாஸ்து, நம்ம திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். ஓகே. ஸோ நம்ம பாசிட்டிவாக பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஸோ ஸ்தம்பனங்காலங்களில் இந்த மாதிரியான தவறுதலான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் அது எப்போ காத்துட்டு இருக்கும் அந்த ஸ்தம்பனம் காலங்களில். அது எப்போ சார் வரும் ஸ்தம்பனம் காலம் அப்படிங்கிறது? தினமும் இருக்கா இல்ல? இப்போ சனி வக்கரம் ஆயிடுச்சிங்க இல்லையா, இப்போ வக்கரம் ஆகும்போது 5 நாள் இருந்தது. 29ஆம் தேதி வக்கரம் ஆரம்பம், 29, 30, 1 இப்போ அந்த 5 நாள் கடந்து வந்தாச்சு. இப்போ பயம் இல்லை. வக்கர நிவர்த்தின்னு வரும் பாருங்க. வக்கர நிவர்த்தி ஆகுறாருன்னா திருப்பி அது வந்து முன்னோக்கி வரப்போகுது. அந்த கிரகம் சனி கிரகம் அது முன்னோக்கி வரும்போது 5 நாள் அது திரும்ப முன்னாடி போனது அது திரும்ப மறுபடியும் நம்ம திரும்புறோம், உடனே திரும்புறோம் இல்லையா. சனி கிரகம் வந்து ஸ்லோ பிளானட், அது திரும்பத்துக்கு 5 நாள் எடுத்துக்குது அந்த கிரகம் திரும்புறது. அந்த 5 நாள்ல தான் தவறுதலா பேசக்கூடாது. எப்பவுமே தவறுதலா நம்ம பேசவே கூடாது. இந்த ஸ்தம்பனம் காலத்துல ரொம்ப கவனமா இருக்கும். அதுக்கு கால நேரங்கள் நிறைய இருக்குது. பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரக சேர்க்கையில திக்பலம் அடைஞ்ச கிரகத்துக்கு நிஷ்பலம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படி அடைஞ்சா என்ன சார் அர்த்தம்? முதல்ல திக்பலம்னா என்ன, நிஷ்பலம்னா என்ன சார்? அதாவது திக்பலம்னா அந்த ஒரு லக்னத்துல புதன் குரு இருக்கிறாரு அப்படின்னா அந்த சுப கிரகம் அது அந்த மாதிரி ஆளுங்க அந்த ஜனனகால ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு வந்து விலைக்கேற்றி வச்சா ரொம்ப சிறப்பு. இது திக்பலன்ற அர்த்தம். இப்போ 4ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் இருக்கிறாருன்னா வீடு மனை வாகனத்தை யோகத்தை அனுபவிக்க போறாருன்னு சொல்றது, இது திக்பலம். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி கிரகம் இருக்குது அப்படின்னா அது திக்பலம். 7ல் சனி கிரகம் இருந்தால் திக்பலம். அந்த திக்பலத்துக்கு 7ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா நிஷ்பலம். அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, இப்போ வரக்கூடிய அந்த பெண்ணுடைய ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல சனி கிரகம் திக்பலம் பெற்றிருக்கு. வரக்கூடிய மனைவியால் இவர் வேலைக்கு போய் அந்த மனைவி வேலைக்கு போய் உனக்கு சம்பாதித்த பண்ணி கொடுக்க போகுது. ஆனால் அது வேலைக்கு போன மருமகளாக வரக்கூடிய பெண்ணு, மனைவியாக வரக்கூடிய பெண்ணு, ஆனால் வீட்டுக்கு வந்தால் எதுவும் வீட்டில் வேலை செய்யாது. வந்தவுடனே போய் பேக்கை போட்டுட்டு போய் படுத்துக்கும், மறுபடியும் டின்னர் ஹாலில் வந்து சாப்பிட்டு மறுபடியும் போய் படுத்துக்கும், வீட்டு வேலை எதுவும் செய்யாதுன்னு சொல்கிறது தான் இந்த நிஷ்பலம். அப்போ திக்பலம் பெற்ற கிரகங்கள் 7ஆம் இடம் நிஷ்பலம் ஆகுது. ஒரு பலம் அந்த மனைவியால் இவனுக்கு யோகம், அந்த வந்த மனைவியால் இவனுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் வருது, ஆனால் இவன் வேலைக்கு போகிறது இல்லை. அப்போ யோகத்தை கொடுக்குது. ஆனால் வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு அந்த மருமக இவனுடைய மனைவி எந்த வேலையும் செய்யாது. அதுதான் நிஷ்பலம். ஸோ யோகத்துக்கு ஒரு பக்கம் இப்படி வரவு, இன்னொரு பக்கம் அந்த பெண் வந்த மருமகளால் மனைவியால் எந்த வேலையும் செய்யாமல் வீட்டுக்கு வந்தவொடனே ஹாயா வீட்டு வேலைகள் எதுவும் செய்யாது. அதான் நிஷ்பலம்ன்றது. நிஷ்பலத்துக்கு கரெக்டான டெஃபினேஷன் மனைவியால யோகம், ஆனா வீட்டுக்கு வந்தா எதுவும் யோகம் இல்லை. ஜாதகத்துல நிறைய பேர் இந்த மாந்தி அப்படின்ற விஷயத்த வந்து இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மாந்தி அப்படின்னா என்ன சார்? ஆக்சுவலா மாந்தி அப்படின்னா தமிழ்நாட்டில் பெருசா பார்க்கறது இல்லை. அதெல்லாம் திருக்கணித பஞ்சாங்கத்துல அதிகமா பார்க்குது, கேரளாவில் அதிகமா பார்க்குறாங்க. அதாவது ராமாயணத்துல வாலிக்கு இடம் கொடுத்தது ஒரு நூல்களில் சொல்லப்படுது. மாந்தியை பற்றி நிறைய நூல்களில் நிறைய மாதிரி பேசப்படுது.
ஸோ வந்து மறைமுகமாக ராமர் தாக்குதனால வாலிக்கு ஜாதகத்தில் இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மாந்தியை பற்றி நிறைய நூல்களில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறாங்க. மாந்தி பார்க்கணுமா, மாந்தின்றது இறந்து போன ஆத்மா அப்படின்ற அர்த்தம். ஓ. மாந்தி வந்து ஒரு தோஷத்தை உணர்த்துறாருன்னு அர்த்தம். இப்போ மாந்திக்கு பார்வை இருக்குது. நிறைய நூல்களில் நிறைய மாதிரி பேசப்பட்டிருக்கு. மாந்திக்கு பிரசன்னத்தில் 2, 12, 7 பார்வை இருக்குது. ஜாதகத்தில் 7ஆம் பார்வை மட்டும்தான் இருக்குது. இப்போ பிரசன்னம் பார்க்க வராங்க, அப்படி 2ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறாருன்னா அவங்க குடும்பத்தில் யாருக்கோ தீட்டு இருக்குது, பங்காளிங்க யாரோ இறந்துருக்காங்களான்னு கேட்டால் ஆமாம் சார், அப்போ இப்போ பார்க்க வேணாம், ஜாதகம் 30 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லிடுறோம். லக்னத்திலே பிரசன்னத்திலே போடுறோம் மாந்தி உட்காந்துருக்கு அப்படின்னா நம்ம அப்போது ஏதோ கண்டம் இருக்குது, நீ போயிட்டு ஒரு 15 நாள் கழிச்சு வாப்பா அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த கண்டத்தை சுட்டி காட்டுறது மாந்தி. ஸோ மாந்தி வந்து கண்டிப்பாக பார்க்கணும். மாந்தி இல்லாமல் நம்ம இப்போ மாந்தி முக்கியத்துவம் பெறுறாரு.